துண்டு துணியில் வெடித்த போர், சீருடை விதியா அல்ல மதவாதத்தின் சதியா? கல்முனை ஆடை விவகாரத்தின் உண்மையான பின்னணி பற்றி பேசப் போகிறோம். கடந்த 2-3 வாரங்களாக அதிகமாக அனைவராலும் பேசப்பட்ட விடயம் இன்று மௌனம் காத்திருக்கிறது. நோயாளிகளின் உயிரை காப்பாற்ற வேண்டிய வைத்தியசாலை இன்று அரசியல்வாதிகளின் வாக்கு வங்கிகளின் நாடக மேடைகளாக மாறியிருக்கிறது. வெறும் துண்டு துணியில் தொடங்கப்பட்ட விவாதம் இன்று தமிழ் முஸ்லிம் இன பிரச்சனையாக மாறி இருப்பதற்கான உண்மையான பின்னணி என்னவாயிருக்கும்? இது விதிமுறைகளா அல்லது ஆடை சுதந்திரமா? இல்லை மதவாதத்தை காட்டி பிழைப்பு நடத்தும் நாடகக்காரர்களின் அரசியல் நாடகமா? கல்முனை வடக்கு ஆதார வைத்தியசாலையில் நடந்ததுதான் என்ன? சாயம் வெளுக்கும் உண்மை அறிக்கைகளை பார்ப்போம் வாருங்கள். அரசாங்க வேலைக்கு வரும்போது என்ன ஆடை அணிய வேண்டும் என்பதில் யாருக்காவது குழப்பம் இருக்க முடியுமா? அரச ஸ்தாபன கோவை மற்றும் சுகாதார அமைச்சின் சுற்றறிக்கை மிக தெளிவாக இருக்கிறது. சுகாதார உதவியாளர்கள் குறிப்பிட்ட சீருடையை தான் அணிய வேண்டும் என்பது. ஆனால் கல்முனை வடக்கு ஆதார வைத்தியசாலையில் நடந்தது என்ன? சில ஊழியர்கள் தங்கள் மதம் சார்பான ஆடைகளை அணிந்து பணிக்கு வருகின்றனர். நிர்வாகம் எச்சரித்துள்ளது, அவகாசம் கொடுத்துள்ளது. ஆனால் நிர்வாகம் கராராக நிற்கும் இடத்தில் சிக்கல் ஆரம்பித்தது. இது உண்மையிலேயே சீருடை சார்ந்த பிரச்சனையா அல்லது எங்களை யாரும் கேட்க முடியாது என்கின்ற அதிகார போக்கா? ஒரு சாதாரண நிர்வாக பிரச்சனை அரசியல்வாதிகளின் கைக்கு சென்றதும் நச்சாக மாறியது. ஊடக வெளிச்சத்திற்கும் அடுத்த தேர்தலில் விழப்போகும் வாக்குக்கும் ஆசைப்பட்டு களத்தில் குதித்தனர் அரசியல் வியாபாரி. இந்த விவகாரம் தொடர்பில் யாரு என்ன பேசியிருக்காங்கன்றத பார்ப்போம் வாங்க. வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா வழக்கம் போல தன் பாணியில் அதிரடியாக இறங்கினார். சட்டமும் சுற்றறிக்கையும் அனைவருக்கும் சமம். அரச நிறுவனத்திற்குள் மதத்தையோ இனத்தையோ கொண்டு வந்து நாடகம் ஆடாதீர்கள் என நிர்வாகத்தை ஆதரித்து வெளுத்து வாங்கினார். மயில் வாகனம் திலகராஜ், இது நிர்வாக சட்டமா தனிநபர் உரிமையா என்பதை புரிந்து கொள்ளாமல் இனவாதத்தை விதைக்காதீர்கள் என எச்சரித்தார். ராசமாணிக்கம் சாணக்கியன், தமிழ் முஸ்லிம் சமூகங்களுக்கிடையே விரிசலை ஏற்படுத்த நினைக்கும் அரசியல் கழுகுகளின் சதி இது என தாக்கி பேசினார். முஸ்லிம் அரசியல் தரப்புகள் இது மனித உரிமை மீறல், கலாச்சாரத்தின் மீதான தாக்குதல் என உணர்ச்சி பூர்வமான முழக்கங்களை முன்வைத்தன. இப்போது கேள்வி இதுதான். ஒருவர் ஆடை அணிய வேண்டுமாக இருந்தால் அது அவருடைய தனிப்பட்ட உரிமை. ஆனால் ஒரு அரசாங்க வேலையில் சீருடை என்று வரையறுக்கப்பட்ட பின் அதை ஏற்க மாட்டோம் என்று கூறுவது உரிமையா அல்லது அராஜகமா? மறுபுறம் பல வருடங்களாக நடைமுறையில் இருந்த விடயங்களை திடீரென கண்டிப்புடன் அமுல்படுத்தப்படும் போது அங்குள்ள ஊழியர்களின் கலாச்சார உணர்வுகளை காயப்படுத்தாமல் சுமூகமாக தீர்த்திருக்க முடியாதா? மனித உரிமைகள் ஆணைக்குழு வரை இந்த பிரச்சனை போன பிறகும் தீர்வு காணாமல் இதை எரியும் நெருப்பாகவே வைத்திருக்க விரும்புவது யார்? அரசியல்வாதிகளா அல்லது சுயநல குழுக்களா? அரசாங்க சட்டம் அனைவருக்கும் சமமாக பின்பற்றப்பட வேண்டும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. அதே நேரம் சட்டத்தை சுட்டிக்காட்டி இனவாதத்தை கக்குவதோ அல்லது மதவாதத்தை காட்டி சட்டத்தை மீறுவதோ இரண்டும் ஆபத்தானவை. இறுதியில் இந்த சுகாதார உதவியாளர்களுக்கு பணியிட மாற்றம் வழங்கப்பட்டது. சமூக வலைத்தளங்களில் பகிரப்பட்ட 2019 6ஆம் மாதம் 26ஆம் திகதியின் 13ஆம் இலக்க 1 மற்றும் 2022 9ஆம் மாதம் 27ஆம் திகதியின் 5/2022 ஆகிய சுற்றறிக்கைகள் 2022ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 28ஆம் திகதி அரசாங்கத்தினால் முற்றாக ரத்து செய்யப்பட்டன. தற்போது 1989 2ஆம் மாதம் 1ஆம் திகதிய 8/89ஆம் இலக்க அரச சுற்று நிருபம் மட்டுமே நடைமுறையில் உள்ளது. இதன் அடிப்படையில் கல்முனை வைத்தியசாலை நிர்வாகம் சட்டபூர்வமாக செயற்பட்டது என்று அறிவிக்கப்பட்டது. கல்முனை வடக்கு ஆதார வைத்தியசாலையின் ஆடை விவகாரம் தொடர்பாக ஏற்பட்ட சர்ச்சையினை தொடர்ந்து கல்முனை அஷ்ரப் ஞாபகார்த்த வைத்தியசாலைக்கு இடமாற்றம் செய்யப்பட்ட முஸ்லிம் பெண் ஊழியர்கள் அங்கு பணியாற்றுவதற்கான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் தற்காலிக இடமாற்றத்தின் அடிப்படையில் அஷ்ரப் ஞாபகார்த்த வைத்தியசாலைக்கு கடமைக்காக சென்ற 9 பெண் ஊழியர்களும் வைத்தியசாலை ஊழியர்களினால் மாலை அணிவித்து வரவேற்கப்பட்டது. சமூக வலைத்தளங்களில் அதிக விமர்சனங்களை உண்டாக்கியுள்ளன. இச்சம்பவத்தை வைத்து சமூக வலைத்தளங்கள், ஊடகங்கள் மற்றும் சில அரசியல்வாதிகள் தேவையற்ற இன முரண்பாடுகளை தூற்றுவிக்க முயல்கின்றனர். அரசாங்க சட்டம் அனைவருக்கும் சமமாக பின்பற்றப்பட வேண்டும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. அதே நேரம் சட்டத்தை சுட்டிக்காட்டி இனவாதத்தை கக்குவதோ அல்லது மதத்தை காட்டி சட்டத்தை மீறுவதோ இரண்டுமே ஆபத்தானவை. கல்முனையில் முஸ்லிம்கள் மற்றும் தமிழர்கள் நெருங்கி வாழ்கின்றனர். ஆனால்
தேர்தல் வரும்போது இப்படியான ஒரு தீப்பொறியை பற்ற வைத்து வேடிக்கை பார்ப்பதுதான் என்னவோ. இரு சமூகங்களையும் அடித்துக் கொள்ள தூண்டிவிட்டு குளிர்காய விரும்பும் இந்த நபர்கள் யார்? மக்களே, அரசியல்வாதிகள் பேசும் இனவாதத்திற்கு நீங்கள் இன்னும் எத்தனை காலம்தான் சாயப் போகின்றீர்கள்? சிந்தியுங்கள், விழித்துக் கொள்ளுங்கள். உங்களது கருத்துக்களை கீழே கமெண்ட்களாக பதிவிடுங்கள்.